வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ சண்டே விலாக். அந்த சண்டே விலாகில் ரேஷன் மற்றும் உழவர் சந்தையில் போய் ஷாப்பிங் பண்ணதை விலாகாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான மெனு பிளான், எப்படி சிக்கனமான ஹெல்தி மெனு பிளான் நாங்கள் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் லைவாகவே நான் உங்கள்கிட்ட காய்கறி வாங்கிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியான விலாக் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ அதே சமயம் நம்மளுடைய சேவிங்ஸும் இதில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சண்டே காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாருமே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ வர வழியில் வழக்கம் போல் காலையில் சாப்பிடாததுனால வடை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வடையும் காஃபியும் குடித்தாதான் அடுத்து சண்டே மார்னிங் மதியம் நான்வெஜ் செய்கிறதுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். பயங்கர பசி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் சாப்பிடல அப்படின்னா நமக்கு அப்படியே ட்ரைன் அவுட் ஆகிடுது. ஆனால் சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்புவோன்னு பார்த்தா நாங்கள் லேட்டாக தான் போவோம். சரி, நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு திரும்பியாச்சு. வந்த கையோட ஒய்ஃப் காஃபி போட்டாங்க. நான் ஆற்றி தரேன்னு சொல்லி நானே ஆற்றிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு பசி. அப்போ டக்குன்னு எல்லோரும் காஃபியை ஊற்றணும். ஒரு கையில் ஆளுக்கு ஒரு உளுந்த வடையை எடுத்து டக்குன்னு சாப்பிட்டாச்சு. இந்த காஃபி ப்ளஸ் வடை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். டெய்லி சாப்பிட்டா கூட நமக்கு சலிக்காத ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான். ஸோ இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு ரேஷன் கடைக்கு ப்ளஸ் மதியம் சிக்கன் அப்புறம் காய்கறி எல்லாமே அட் அ டைம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே பக்கத்தில் தான். ஸோ உழவர் சந்தைக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ரேஷன் கடையும் இருக்கும். ஸோ ரேஷன் கடையில் போனால் அவங்க ஜீனி, எண்ணெய், பச்சரிசி இது எல்லாமே போட்டாங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பச்சரிசி வீட்டில் பொங்கல் செய்கிறதுக்கு, இட்லிக்கு போடுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நமக்கு ஜீனி. ஏன்னா மளிகை சாமானில் நான் மோஸ்ட்லி ஜீனியே வாங்க மாட்டேன். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய 2 கிலோ ஜீனியே யூஸ் பண்ணிப்பேன். 3 கிலோ ஆகும். எக்ஸ்ட்ரா 1 கிலோ பேக்கெட் மட்டும் நான் உங்களுக்கு கிராசரியில் வாங்குவேன். சம்டைம்ஸ் அது கூட வாங்காமல் 2, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜீனியை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. பாருங்கள், பச்சரிசி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா புடச்சி நம்ம இட்லிக்கு, பொங்கலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இடியாப்பம், முறுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு எண்ணெய் பாக்கெட்டு, ரீஃபண்ட் ஆயில் இல்லை, அது பாம் ஆயில், அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, அரிசி 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். பருப்பு வாங்கலை, கோதுமையும் இந்த மாதம் வாங்கலை. ஏன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கோதுமை லாஸ்ட் டைம் வாங்கினோம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி, வீட்டில் ஆஷீர்வாத் மாதிரி வரல, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, அதனால் ஆஷீர்வாத் ஆஃபர் போட்டால் மளிகை சாமான் வாங்குறப்ப வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்கணுன்னா என்னங்கிறத கண்டிப்பாக கிராசரி ஷாப்பிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜீனியை கொட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கரை பாக்ஸு கொட்டி வச்சாதான் நமக்கு காஃபிக்கு பிரச்சனையே இருக்காது. ஒரு மாதத்துக்கு அடுத்து ஜீனியோ காஃபி வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அரிசியுமே அழகாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம், அதில் கொட்டி வச்சுருவோம். ஸோ ரேஷன் வேலை முடிஞ்சிச்சு. பருப்பு இந்த மாதம் வாங்கினா நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி, பருப்புக்கு அடைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம காய்கறியை அடுக்கி வச்சுட்டு இந்த வாரத்துக்கான மெனு பிளானை போட்டுடலாம். காய்கறி ரேட்டெல்லாம் எக்கச்சக்கத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பாருங்கள், தக்காளி சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை. காய் எல்லாமே அவரைக்காலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்னென்ன வாங்கினேங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடலங்காய். ஸோ இதுதான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, மற்றபடி பூண்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி தேங்காய் பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கலை, எங்கள் கசின் வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க, அதுதான். அப்புறம் பச்சை மிளகா வாங்கினேன். லெமன் நம்ம வீட்டிலே தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் தான் நான் வாங்கினேன். இதை வச்சு நாங்கள் எப்படி மெனு பிளான் போடுறோம், காய்கறி அடுக்கும் பொழுதே நான் மெனு பிளானை சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. லெமன் வீட்டில் இருக்கக்கூடிய லெமன் மரத்துலேருந்து பறிச்சுட்டு லெமன் ரைஸ், வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 வாழைக்காய், 2 வாழைக்காய் எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா பெரிய பீஸ் 4 பேருக்கு இனஃபாக இருக்கும். 1 வாழைக்காய் நைட் எனக்காவது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி போடுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால் மண்டே லெமன் ரைஸ், வாழைக்காய் பொரியல் முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா சண்டே நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுனால மண்டே கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா
சாம்பார் வச்சு வாழைப்பூ பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து நம்ம ஆக்சுவலாக தக்காளி சாதம் இருக்குது. தக்காளி நறுக்கிறதுனால தக்காளி சாதம் செஞ்சு ஒரு நாள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடணும். அடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் கார பொரியல் பண்ணி பொடலங்காய் ரைஸு ப்ளஸ் ரசம் பொடலங்காய் வச்சு வியாழக்கிழமை முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு சாம்பார் இருக்குது. சாம்பார் செஞ்சு அது அவரைக்காவை பொரியல் பண்ணிடுவோம். ஸோ சாட்டர்டே வந்து எக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பாருங்கள். இந்த காய்கறியை வச்சு டக்குன்னு என்ன குழம்பு என்ன காய் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ நான் எழுதுனதை நான் உங்களுக்கு அப்படியே டிக்டேட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் எங்களுடைய மெனு பிளான் இந்த வாரத்துக்கு. இதில் சேஞ்ச் ஏதாவது பெருசாக மாற்ற மாட்டோம். இதே தான். ஏன்னா வாழைப்பூ வைக்கிற அன்னைக்கு புளிக்குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் அன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு அந்த மாதிரி மாற்றுவோமே ஒழிய காய் மாறவே மாறாது. இப்போதைக்கு இதான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டேக்கான லன்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பிரியாணிலாம் கிடையாது, கறிசோறு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ கறிசோறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். நல்லா சிக்கனை நல்லா கிரேவியாக பண்ணி ரைஸில் போட்டு சாப்பிட்டாங்க. நான் அந்த யூடியூப் வீடியோ பார்த்தா செஞ்சோம். இதில் பெரிய லெவல்லலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்படி பண்ணோம், இந்த கறிசோறுக்கான கிரேவி எப்படி பண்ணோங்கிறத நான் சொல்லிடுறேன். சிக்கன் வாங்கிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சோம்பு சீரக பொடி, இது எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அப்படியே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டு அதை நல்லா வதங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்க விட்டுட்டு சிக்கனை மேரினேட் பண்ணப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒன்லி மிளகாத்தூள், அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு, இதை மட்டும் போட்டு வதங்கி நல்லா எண்ணெய் விட்டோன்னா மேரினேட் பண்ண சிக்கனையும் எடுத்து போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே கிளறி கெட்டி பதம் வர வரைக்கும் வச்சு இறக்க வேண்டியதான். ஸோ இதுதான் நாங்கள் கறி சோறுன்னு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ரைஸில் அப்படியே ரைஸ் போட்டு அப்படியே இந்த சிக்கன் கிரேவியோடு எடுத்து சிக்கனோடு அந்த ரைஸில் போட்டுட்டு சிக்கனை மட்டும் நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா தான் அந்த கிரேவி சாத்தில் வரும். போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரசம் இருக்கிறனால ரசம் ஊற்றி இந்த சிக்கனே அப்படியே தொட்டு சாப்பிட்டுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு கறி சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு. அது ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா அப்படியே டெம்ப்டிங் ஆச்சு. சரி இதையே நம்ம பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணோம். அட்டகாசமாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் காரம் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டோம். காரம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கால் தூக்கியிருந்தால் சூப்பராக இருக்கும்னு. ஸோ கறி சோறு சாப்பிட்டு மதியம் போய் நல்லா தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி போட்டுட்டோம். இருந்த சிக்கன் கிரேவியை வச்சு நைட்டு டின்னரும் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை விலாகு. மதியம் வந்து ஏதாவது படம் பார்த்துட்டே தூங்கலான்னு நினச்சோம். பட் எடுத்தேன், படம் பார்க்கல, அந்தளவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே நம்ம கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் வீக்லி ஒன்ஸு. அப்போ தான் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கும். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.